வந்த இடத்துல வந்து சரி சாப்பிடலாம் ரொம்ப பசியாயிருச்சு. ஸோ ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம். ஏன்னா கதிரை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து டிரைவ் பண்ணும் போதே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம் ஃபோன் கால் பண்ணி. இப்போ வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்ன ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பிரியாணி பவுல் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ போய் நம்ம பிக்கப் பண்ணலாம், வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம பார்சல் வாங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். பார்சல் வாங்கியாச்சு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட பார்சல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா இது வந்து ஆந்திரா சிக்கன் கறி. இங்க வந்து என்ன கறி நம்ம வாங்கினாலுமே வந்து ஒயிட் ரைஸ் வந்து கூட கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஒயிட் ரைஸ். அப்புறம் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பேக் சிக்கன் பிரியாணி தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து சிக்கன் 65 பிரியாணி. ஸோ இது வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் வந்து ஃபாயில் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. கூடவே வந்து ஆனியனும் லெமனும் வந்து தனியா பேக் பண்ணி ஸ்லைசஸ் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்த சிக்கன் 65 பிரியாணி. பார்க்கவே செம்மையா இருக்கு. ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து எச்சி ஊற வைக்குது, சாப்பிடணும் போல. இங்க இருக்கிற சிக்கன் 65 பிரியாணி வந்து சிக்கன் 65 மசாலாவோட ஒரு லேயர் வச்சிருப்பாங்க. நம்ம ஸ்டார்டர் தனியா ஆர்டர் பண்ண வேண்டியிருக்காது. இதுக்கப்புறம் நான் வந்து ஆந்திரா சிக்கன் கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைசியான கிரேவி வாங்கினேன். அதுக்கு மெயின் டிஷ்ஷா வந்து பாஸ்மதி ரைஸ் கொடுத்தாங்க. இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், வாங்க. மேல ஃபுல்லா சிக்கன் 65 இருக்கு, கீழே தான் பிரியாணி இருக்கு. சிக்கன் கறியும் போட்டுடலாம். இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். I want biryani, please. உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. மசாலா வந்து குக்காயி, சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கிரேவியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவல் டேஸ்ட் தான். நார்மலாவே நம்மளுக்கு வந்து பிரியாணி பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணிலே நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இந்த லேயர்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரியாணி தான். இது வந்து இங்க நிறையவே இந்த வெரைட்டி வந்து இங்க நிறைய கிடைக்கும். இந்த ஒரு பாக்ஸ் நம்ம ஃபேமிலி பேக் வாங்கணும் அப்படின்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து தாராளமா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தாங்க, இல்ல பார்ட்டிஸ்லாம் ஏதாவது வைக்கிறோம், பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வைக்கிறோம்னா நம்ம இந்த மாதிரி வாங்கினோம்னா நல்லாவே வந்து சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. ஸ்மெல்லுமே செம்மையா இருக்கு. வீடு ஃபுல்லா வந்து பிரியாணியோட ஸ்மெல் இருக்கு. அதனாலதான் வந்து கதிரும் வந்து அவனால உட்கார முடியாம, பிரியாணி கதிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் வந்து அவர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலேயும் இந்த டெம்ப்ட் வந்து எங்களால வெயிட் பண்ண முடியாது. வீடியோ எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்ல. சோ நான் இப்ப போய் சாப்பிட போறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.